அம்மா ரொம்ப அழகாக உறவோட நெருக்கம் எவ்வளோ முக்கியங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து வந்து அறிவின் பெருக்கம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுல பேசுகிறதுக்காக நம்மளுடைய பேச்சாளர் பி. கோமதி திருச்சியிலிருந்து இணைப்பில் இருக்காங்க. கோமதி, உங்களுடைய உரைகளை நீங்கள் தொடங்கலாம். அனைவருக்கும் மாலை கலந்த இரவு வணக்கம். உழைக்கும் கைய நம்பி நாளைக்கே உலகமே இருக்குதடா, உண்மைக்கு போராடி குரல் கொடுத்த ஊரே வணங்குமடா, நான் உங்கள் தோழன் நீ எந்த நண்பன் பிரிவே இல்லையடா. கவனிங்க, நாளைய உலகம் இளைஞர்கள் கையில், நம்பிக்கை வையுங்க எல்லாரும், நம்பிக்கை வையுங்க. அதாவது உலக அளவுல அதிக அளவு இளைஞர் பட்டாளத்தை கொண்ட ஒரு நாடாக இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது. இந்திய மக்கள் தொகையில ஏறத்தாழ 60 கோடி மக்கள் வந்து 25 வயதுக்கு உட்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. என்ன சொல்றேன்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து தன்னோட அறிவை தான் பெருக்கணுமே தவிர குடும்பத்தோட நெருக்கத்தை உண்டாக்குறதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் தன்னோட அறிவை பெருக்கணும். ஏன்னா குடும்பத்தோட எப்போதும் அந்த நெருக்கம் வந்து அந்த இளைஞர் வந்து வயது முதிர்ந்து போகும் வரை அந்த குடும்பத்தோட நெருக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தோட நெருக்கமா இருக்கிறதுக்கே அவனுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. அதான் விவேகானந்தர் ஒரு தடவை வந்து இளைஞர் சக்தியை பத்தி பேசுறப்ப சொல்லியிருக்காரு, திறமை மிக்க 100 இளைஞர்களை இடம் கொடுங்கள், நான் இந்தியாவை வலிமை மிக்க நாடாக மாற்றுகிறேன் என்று ஒரு இதுல மேடை பேச்சுல வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த காலத்துல இந்த இளைஞர்கள்ல 70% பேர் வந்து கைபேசி, சமூக வலைதளங்கள், பொழுதுபோக்கு வித்தைகளுக்கு எல்லாம் முடங்கி கிடக்குறாங்க. இதுக்கு யாரு காரணம்? பெற்றோர்களும் குடும்ப உறுப்பினர்களும் தான். இதற்கு முக்காவாசி காரணமே அவங்கதான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தொலைபேசின்றது ஒண்ணு கிடையாது. தன்னுடைய அறிவை வளர்த்துக்குரிய அந்த விஷயமும் இளைஞர்களுக்கு கிடையாது. இப்ப தொலைபேசின்னு ஒண்ணு வந்துருச்சு. இந்த தொலைபேசியை வச்சு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாங்க. அந்த என்ன மாதிரி அறிவை வளர்த்துக்கிறாங்க? தனக்கு தெரியாத விஷயங்கள் கூட தொலைபேசி வாயிலாக கத்துக்கொள்கிறார்கள். ஆனா இதுல பேசுறப்ப சில அம்மா சொன்னாங்க, தொலைபேசியால இளைஞர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள். கிடையவே கிடையாது. தொலைபேசி வந்த பிறகுதான் 5 வயது சிறுவனுக்கு கூட நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து தன்னோட விருப்பப்பட்ட படிப்பை கூட பெற்றோர்கள் படிக்க விடுறது இல்ல. இந்த கோர்ஸ் ஏன் எடுக்கிற, இதுக்கு போனீங்கன்னா இதுதான் பண்ணுவ, அதுக்கு போனீங்கன்னா அதுதான் பண்ண முடியும், நாங்க சொல்றதை கேளு, படிக்க வச்ச எங்களுக்கு நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு தெரியாதா, நான் சொல்ற குரூப் எடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு குரூப் எடுத்து வச்சு அவனோட படிப்பையே ஃபைல் பண்றது அந்த பெற்றோர்கள் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய இளைஞர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? தன்னோட விருப்பப்பட்ட கல்வி வந்து தன் விருப்பம் போல இல்லாமலே படிப்போட நெருக்கடி, அந்த நெருக்கடினாலும் நம்மளால சரியா படிக்க முடியல, பெற்றவங்க கஷ்டப்பட்டு நம்மள வந்து காலேஜ்ல சேர்த்துட்டாங்க, இதுக்கு மேல நம்மள படிக்க முடியலன்னா பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, சுத்தி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு இதுல வந்து ஃபெயில் ஆயிட்டாலே அவங்க வந்து தற்கொலைக்கு தான் யோசிக்கிறாங்களே தவிர அது பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லக்கூடிய மனநிலைமையை பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கூட நட்பு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயே நல்ல இளைஞர்கள் கூட கெட்ட இளைஞர்களாக மாறுகிறார்கள். அதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி சில இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையே வீணடிச்சுக்கிறாங்க. வன்முறை, ஒரு காலேஜ்ல ஒரு பிரச்சனை, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைனா வன்முறை செய்வது வந்து அவங்களோட மாடலா நினைச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதனாலயே அவங்களோட லைஃப் வந்து அதிகமா ஸ்பாயில் ஆயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஸ்கூல்ல கூடங்க தங்களை நம்பி வரும் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பினையும் மனநல குறித்த ஆலோசனைகளும் வழங்குவதற்கு கல்வி நிறுவனங்களோ இல்ல அந்த அமைப்போ, எந்த ஒரு அமைப்போ மனநலை குறித்த பயிற்சி பெற்ற ஆலோசகர்களை வந்து அந்த காலேஜ்ல வைக்கிறது இல்ல. தனக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த மாணவர் போயிட்டு அந்த மனநல ஆலோசகர்கிட்ட சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்குற அளவுக்கு வந்து எந்த காலேஜ்லயும் எந்த ஸ்கூல்லயும் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அவங்க வந்து மனசுல என்ன மன அழுத்தமான பிரச்சனைகளை ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இந்த மாணவர்களுக்கு அங்க கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்னுமே சரி, டீனேஜ் பசங்க தன் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு குடும்பமும் சரி இல்ல அந்த அக்கம் பக்கத்தினர்களும் சரி பெரும் தடையாக இருக்கிறப்ப அவங்க வந்து மன ரீதியாக
ஒரு மாதிரி இறுக்கமாயிடுறாங்க. நம்மளால இது செய்ய முடியலையோ, போக முடியலையோன்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமாயிடுறாங்க. அப்படி பாக்குறப்ப அவங்க அந்த இறுக்கத்துக்கு ஆளாகுறப்ப, "சரி, என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு தவறுதலான பழக்கவழக்கங்களுக்கு அவங்க அடிமையாகி தன்னோட வாழ்க்கையே வீணாக்கிக்கிறாங்க. பலம் அதாவது இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, மனநல பாதிப்புக்கு பெற்றோர்களும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, "உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு உழைப்போட அருமை என்ன தெரியும்? காசோட அருமை தெரியும். நீ எல்லாம் நன்றி இல்லாத. பக்கத்து வீட்டு பையன் பாரு, அவன் எப்படி இருக்கான்? என்ன உனக்கு திறமை இருக்கு?" இப்படின்னு பக்கத்து வீட்டு இளைஞர்களை கம்பேர் பண்ணி கூட அவனோட மனத்தை எப்படி சொல்றது, அவனை வந்து மட்டம் தட்டி அவனுக்கு மனசோர்வை உண்டாக்குறாங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப அந்த பையன் எப்படி வந்து வெளியில அறிவை பெருக்கிக்க முடியும்? ஃபேமிலியில இருக்கிறவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவனோட தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். ஃபேமிலியில இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, படிக்கிற பள்ளியா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், அங்க ஆசிரியர்களும் சப்போர்ட் பண்ணணும். அந்த பையனுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணணும். இப்பெல்லாம் யாருமே அப்படி பண்றது கிடையாது. அதிகமா வந்து பண்றது கிடையாது. அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவங்க போறாங்க. சோ இவங்களாதான் வந்து தன்னோட அறிவை வளர்த்துக்கணும். எது நமக்கு நல்லது, எது நமக்கு தீங்கு அப்படின்றத இவங்களே வந்து டிசைட் பண்ணி இவங்களுடைய அறிவை இவங்க வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்தா மட்டும்தான் சுவாமி விவேகானந்தர் மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி, சமூக அம்பேத்கர் மாதிரி இளமையிலே நல்ல ஒரு மாமனிதரா அவங்களால வளர முடியும். அப்ப இளைஞர்களுக்கு சிறு வயதில இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எது நல்லது கெட்டது அப்படின்றதுக்கு. பெற்றவங்க என்ன தெரியுமா செய்யணும், அந்த டிவோர்ஸ்ல 2 பேத்துக்கு ஆறதுனால அந்த வீட்டுல வளரக்கூடிய ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டுமே, அவங்களுடைய லைஃப் வந்து டோட்டலி ஸ்பாயில் ஆயிடுது. அதை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும். அதனாலயே பாதி இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து நரகத்துக்கு தான் தள்ளப்படுதுன்னு நான் சொல்லுவேன். இப்ப பெற்றோர்களும் யோசிக்கணும், நம்ம குழந்தைய வந்து பாதுகாப்புறதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் விட்டுடுறாங்க. பையன் சிறிதா ஒரு தவறு செஞ்சா போட்டு மட்டம் தட்டி அவனுக்கு வேற விஷயமே யோசிக்காத அளவுக்கு அவனை கொண்டு வந்துடுறாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து இளைஞர்களுடைய அறிவு பெருக்கத்தை வந்து தடை செய்யறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தான் நான் சொல்லுவேன். வாய்ப்புக்கு நன்றிமா. கோமதி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அதாவது ஹலோ கோமதி, கேக்குதா? கோமதி, அதாவது கோமதி வந்து ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அறிவின் பெருக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத, அறிவின் பெருக்கத்துக்கு உறவுகள் எப்படி வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிறப்பாக அழகாக பேசுனீங்க. ஐயா, நீங்கள் சொல்லுங்கய்யா, நம்ம கோமதி எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். கோமதி அவங்க யாரும் எதிர்பார்த்தே பேசக்கூடாதுங்கிற அப்படி சிறப்பா பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த நாளைய உலகம் இளைஞர் கையில தான் இருக்கு. அவங்க எப்படி இருக்கணும்னா அது அறிவின் பெருக்கத்தினாலதான் அவங்க கையில இருக்கும். ஏன்னா அறிவின் வளர்ச்சி தான் உலகத்தையே நிர்ணயிக்குது. அந்த அறிவின் பெருக்கம் வந்து இளைஞர் கையில் இருக்கிறதுனால உறவு வந்து செகண்ட் பார்ட்டா வச்சுக்கலாம். பரவாயில்ல, உறவு இல்லாம யாரும் இருக்க முடியாது. உறவு இல்லைன்னா மனித இனமே கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த அறிவின் பெருக்கம், அதுக்கு வந்து உறவு, அந்த அறிவே உறவின் தரும். இல்ல அறிவாயிட்டா உடனே எனக்கு அறிவு வந்துருச்சுட்டு உறவு உட்பட்டு போயிடுவானா? அது ஒரு விதத்துல அறிவு என்பது அது ஒரு வளர்ச்சி, நம்ம சிந்தனை. அது வந்து ஒன்னும் உறவுக்கு பாதிப்பானது இல்ல. அதனால உறவை அதையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அறிவின் வளர்ச்சி ரொம்ப அவசியமானது. விவேகானந்தர் வந்து ஒரு அருமையா அன்னைக்கு இளைஞர்கள் கொஞ்சம் பேர் கொடுங்க, நான் வந்து அதை செஞ்சுக்கிறேன்னாரு. அப்ப வந்து ஆனா அதுல ஒண்ணு சொன்னாங்க, அது தொலைக்காட்சி பெட்டி, இந்த டிவி செல் எல்லாம் வந்துருச்சு. இப்ப இளைஞர்கள்லாம் அதை கவனிக்கிறது இல்லைன்னு. ஆனா நாம் இன்னொரு கருத்தையும் பார்க்கணும். என்னன்னா, அன்னைக்கு இவையெல்லாம் இருந்தால் அன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பேரை சென்று சந்தித்த அவருடைய உரையாடல், உரைவீச்சு பல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆனா இளைஞர்களுக்கு இன்னும் அறிவு அதிகமாக கிடைத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க கரெக்டா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இந்த போதை பொருள், கூடா நட்பு, மனநல பயிற்சி இல்லாம, அது ஆலோசனை இல்லாம
இல்லாம வீணால தற்கொலை பண்ணிக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன? அது அறிவின் வளர்ச்சியும் இல்லாம இருக்குது. அறிவோடு இருந்தா அவங்க நிச்சயமா இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு மனநல பயிற்சி அளிக்கணும், ஆலோசனைகள் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அவங்க துணைக்கா ரொம்ப சிறப்பா அறிவின் வளர்ச்சியில முன்னோடிகளா இருக்கிற அம்பேத்கர், அப்துல் கலாம் போன்றவங்க எல்லாம் அவங்க ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. டோட்டலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிவு என்பதுதான் எல்லோரையும் உயிர்த்து செல்லும். அந்த அறிவு பெருக்கம் தான் முக்கியம். உறவுங்கிறது எப்படி நம்ம இடையில சேர்த்திக்கலாம், உறவுங்கிறது பிரிஞ்சு போகாது. இப்ப அம்மா அப்பா உறவு இல்லாம போயிருமா? கோபம் வரும், அதெல்லாம் இல்ல. ஆனா தன் மகனே ஒரு அறிவார்ந்தவனாக இருந்தால் தந்தையும் தாயும் எவ்வளவு பெருமைப்படுவார்கள் என்பதனால் அறிவே என்று சொல்லி அவங்க ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. பாராட்டுகள். நன்றி. நன்றிங்கய்யா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆனால் இன்னொன்று கோமதி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஸ்கூலில் மனநலம் சார்ந்த ஒரு இது அவங்க கொடுக்கறதில்ல, கவுன்சிலிங் கொடுக்கறதில்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் நிறைய மனநலம் சம்மந்தப்பட்ட ஆலோசகர்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு இது போன்ற